ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் இதில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பூண்டு பற்கள் 1 சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் 1 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது. இந்த சூடெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ இந்த சட்னியோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம தாளிப்பு கலவையை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சட்னியை சுட சுட இட்லியோட பரிமாறுங்க. சப்பாத்தி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.